இதை தாண்டி அப்போஸ்தல காலங்களுக்கு வருவான். பவுலையும் சீலாவையும் பிடிச்சு அடிச்சு இயேசுவை பற்றி சொல்ற அந்த ஊழியத்து நிமித்தமா அடிச்சு சித்திரவதை பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள கிடக்கிற அவங்க என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? ஐயோ ஊழியம் போச்சே, என்ன போச்சு? ஊழியம் போச்சே, ஆத்மாதாயம் போச்சே, அப்படி போச்சே, இப்படி போச்சே, அற்புதம் அடையாளங்கள் நின்று போச்சே அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு உறவு கிடைச்சு போச்சே அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதி செய்து அவரை ஆராதித்து செபித்து அதை நினைச்சு தான் வாழுவேன், அதை நினைச்சு தான் உசுரும். நான் யோசித்து பார்க்கிறேன், ஊழியத்தை விட அப்போஸ்தலர்கள் உறவை பெரிதாய் மதித்தபடினால் ஊழியம் பரிபோன சூழ்நிலையிலும் கூட இவங்க கவலைப்படாம உறவை வளர்த்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பார்க்குறேன், இவங்க அப்படியே பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. நான் யோசித்து பார்க்குறேன், அங்கே உட்காந்து இவர் காலை ஆட்டினாரான்னு தெரில. நடுராத்தில் இருந்துருச்சு, இவங்க பாட்டு பாடுறாங்க. அடுத்த வசனத்தை போடுங்க. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுக்களும் கலன்று போய்விட்டது. நீங்க போடுற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் அவர் ஸ்டெப் போடுறாரு. நான் ஆமென். எப்படி அதிர்ந்துச்சு, கர்த்தர் அங்கிருந்து ஸ்டெப்பு போடுறாரு. இவன் பாடுறத பார்த்துட்டு இவங்க பாட்டு பாடுறாங்க. அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் உசுரும் வாழுறேன். எப்பா ஊழியமே போச்சுப்பா, அற்புதம் அடையாளம் போச்சுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இவங்க அதெல்லாம் பெருசு இல்லைங்க, அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் கொடுத்தவரே, உம்மை போல தெய்வம் இங்கேயாம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் உசுரோவாள். அவர் அங்கிருந்து இதை நினைச்சு தான் நான் ஆடுறேன், இதை நினைச்சு தான் நான் ஆடுறேன், அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் உசுரும் வாழுறேன். அவர் அங்கிருந்து இதை நினைச்சு தான் நான் ஆடுறேன், இதை நினைச்சு தான் உசுரும் வாழுறேன் அப்படின்னு ஆடுறாரு. பூமி அதிர்ந்தது, கட்டுகள் கலண்டது, சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. காவலாளி கத்தி எடுத்து குத்த போறான். வெளியே வந்து சொல்றாங்க, உனக்கு கெடுதி ஒண்ணு செய்திடாதப்பா, நாங்க வெளியே போல உள்ளதாண்டா இருக்கோம். அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் உசுரு மாளுறேன். உம்மை போல தெய்வம் இந்த உலகில்